ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி தான். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இங்கே நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வடகம் போட்டுக்கிறேன். வடகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பெருசு பெருசாக இருந்தால் குழம்புக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய், எங்கள் வீட்டில் பசங்க எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஓரளவு வதக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல் உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு எல்லா உப்பையும் ஒரே வாட்டி சேர்த்துருங்க. எப்போவுமே சாப்பாட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, நிறைய போட்டு சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ இது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். இது கூட கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், இது கூட இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம், தக்காளி, இந்த மிளகாத்தூள் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதக்கிக்குங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, மசாலா வாசனையும் போயிடுச்சு. கலரை பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு, நல்ல கலர் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன், வஞ்சர மீன். அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். ரொம்பவே திக்காக இருக்குது, அதனால் இதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு காட்டுறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம், மசாலா புளி தண்ணியில் ஏறிட்டோம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம். நான் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன், முள் இல்லாமல் சிக்கன் மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்கோம். ஏன்னா பசங்க அப்போ தான் சிக்கன் நினச்சி சாப்பிட்றாங்க. மீனுனாவே அவங்களுக்கு முள் இருக்கும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் முள் இல்லாமல் சிக்கன் மாதிரி க்யூபாக நறுக்கி வாங்கிட்டு வந்திருக்கோம். மீனை போட்டதுக்கப்புறமா சோம்பு, தேங்காய் பேஸ்ட் இதையும் சேர்த்துடலாம். துருவன தேங்காவோட கொஞ்சமாக சோம்பு வச்சு அரைச்சிக்குங்க. ரொம்ப திக்காக எப்போவுமே மீன் குழம்பு வைக்கக்கூடாது, குருமா மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. திக்காக எப்போவுமே மீன் குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு. பாருங்கள், இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீனும் நேரம் வெந்திருக்கும், மசாலா எல்லாம் கலந்துருக்கும் மீனில். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மீன் குழம்பு. இதே மெத்தடை எல்லா மீன்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வச்சுருக்க குழம்பு பார்த்திங்கன்னா வஞ்சர மீன். நீங்கள் இதே மாதிரி எல்லா ஃபிஷ்க்கு ட்ரை பண்ணாலும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சிம்பிளான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.